ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ் ஆரி டிசைனிங். இப்போ நம்ம ஒரு ப்ளூ கலரில் சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் நான் டைட்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நெக் ஓரத்தில் 3 லைன் நான் பார்டருக்காக செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 லைன் ஜரி த்ரெட் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஒர்க் பண்ணணும். அடுத்தது நான் 4 mm கோல்டன் ஷைன் கோல்டில் நான் எடுத்திருக்கேன் பீடு. இது ரொம்ப சிம்பிளான ஒர்க், ஆனால் ரொம்ப எலிகண்ட்டாக யூனிக்கான டிசைனில் இருக்குங்க. கஸ்டமர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன்லேயே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கலருமே யூஸ் பண்ணாமல் கோல்டன் பீட், கோல்டன் சரி இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பீட் நீங்கள் ஒவ்வொன்றா தாங்க அட்டாச் பண்ணணும். அடுத்ததாக நான் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண வரலைன்னா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் கலர் கட்டானா பீட் கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட் நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபேப்ரிக்கோட கலர்லேயே நான் த்ரெட் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர்லேயே. சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்தாலே போதுமானது தான். சுகர் பீட் நீங்கள் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணணுன்றது கிடையாதுங்க, டபுள் அதாவது ரெண்டு சுகர் பீடாக நீங்கள் வச்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஏ ஸ்டார் பிராண்டுங்க, நீங்கள் ப்ரிஸோ கூட வாங்கிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கஸ்டமர் வந்துட்டு எல்லா சாரீஸ்க்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் ஒர்க்லேயே பண்ணி கொடுக்க சொன்னதுனால நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாரீஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுகர் பீட் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. அடுத்ததான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதில் சுகர் பீடுக்கு பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சுகர் பீடில் இருந்தே உங்களுக்கு க்ராஸாக, அதாவது ஸ்லாண்டிங்காக டபுள் லைனில் நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைனுங்க, எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரி போட கற்றுட்ருக்கீங்க, பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம், உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். சுகர் பீடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் நீங்கள் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் போட்டுகிட்டே வந்துட்டு அந்த 2 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கார்னரில் நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம் இல்லையா 4 mm கோல்டன் ஷைன் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே பீடை நான் கொடுத்துருக்கேங்க. திரும்பவும் பீடை ஒட்டியே திரும்பவும் நீங்கள் செயின் ஸ்டிச் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். அப்போது ஒரு டபுள் லைனில் உங்களுக்கு ஜரி த்ரெட் செயின் ஸ்டிச் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம மெத்தட் இவ்வளோ தாங்க, டிசைனும் இவ்வளோ தான். இதையே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் வந்து அயன் நீடிலில் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் துலிப் பிராண்டில் கூட நீடில் வாங்கிக்கலாம். ஆரி பிகினர் லெவலில் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துலிப்பில் 13வது நம்பர் இல்லைனா 14வது நம்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நெக் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸில் ஜரி த்ரெட் டபுள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். எட்ஜஸில் மட்டும் நான் வந்து அந்த பீட் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சிம்பிளான ஒர்க் ஆனால் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குங்க, கிராண்டாகவும் உங்களுக்கு தெரியுது. இது நான் ஃப்ரண்ட் நெக் போட்டுட்ருக்கேங்க. நான் பேக் நெக்குக்கும் இதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸோட எட்ஜஸ்லையும் நான் இதே தாங்க கொடுத்துருக்கேன். ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் பேக் நெக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாஃப் முடிச்சிருக்கேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அதனுடைய லுக் எப்படி தாங்க இருந்தது. தேங்க்யூ, பாய்.